ஓம் சாந்தி. 15/2/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா இன்னைக்கு சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு தெய்வீக தர்மம் மற்றும் சிரேஷ்டமான உயர்ந்த கர்மங்களை பற்றி கற்றுத்தருகின்றார். எனவே உங்களால் எந்த ஒரு அசுரத்தனமான கர்மமும் ஏற்படக்கூடாது. உங்கள் புத்தி மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும். கேள்வி: தேக அபிமானத்தின் காரணத்தினால் முதலில் எத்தகைய பாவம் ஏற்படுகிறது? பதில்: தேக அபிமானம் இருந்ததென்றால் தந்தையின் நினைவுக்கு பதிலாக தேகதாரிகள், அதாவது மனிதர்களின் நினைவு வரும். திருஷ்டி கெட்ட நிலையில் போனபடி இருக்கும். கெட்ட சிந்தனைகள் வரும். இது மிகப்பெரிய பாவமாகும். மாயை போர் செய்து கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். உடனே எச்சரிக்கை அடைந்து விட வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். ஆன்மீக தந்தை எங்கிருந்து வருகின்றார்? ஆன்மீக உலகத்திலிருந்து. அதனை நிர்வாண தாமம் அல்லது சாந்தி தாமம் என்றும் சொல்கின்றோம். இது கீதையின் விஷயம் ஆகும். இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது என்று உங்களிடம் கேட்கிறார்கள். இது அதே கீதையின் ஞானம்தான் என்று நீங்கள் பதில் சொல்லுங்கள். கீதையின் பாகம் நடந்து கொண்டிருக்கிறது. தந்தை வந்து அதை கற்பித்து கொண்டிருக்கின்றார். பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா? பகவான் ஒருவரே ஆவார். அவர் அமைதி கடல் ஆவார். அவர் இருப்பதும் கூட சாந்தி தாமம் என்ற அமைதியான உலகத்தில்தான். அங்கேதான் நாமும் வசிக்கின்றோம். இது பதீதமான உலகமாகும். பாவ ஆத்மாக்களின் தமோ பிரதானமான உலகம் இது என்று தந்தை புரிய வைக்கின்றார். ஆத்மாக்களாகிய நாம் இந்த சமயத்தில் தமோ பிரதானமாக இருக்கிறோம் என்று நீங்களும் அறிவீர்கள். 84 பிறவிகளின் சக்கரத்தை அனுபவித்துவிட்டு சத்தோ பிரதானம் என்ற முழு தூய்மையான நிலையில் இருந்து தமோ பிரதானம் என்ற முழு அழுக்கான நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். இது பழைய உலகம் அல்லது கலியுக உலகம் அல்லவா? இந்த பெயர்கள் எல்லாம் கூட இந்த நேரத்திற்கானதே ஆகும். பழைய உலகத்திற்கு பிறகு புதிய உலகமாக ஆகிறது. பாரதவாசிகள் இதையும் அறிவார்கள். உலகம் மாற வேண்டி இருந்தபோது மகாபாரத சண்டை ஏற்பட்டது. அப்போதுதான் தந்தை வந்து ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்திருந்தார். தவறு மட்டும் பிறகு எதில் ஏற்பட்டது? ஒன்று, கல்பத்தின் ஆயுளை மறந்து விட்டார்கள். மற்றது, கீதையின் பகவான் யார் என்பதையும் மறந்துவிட்டார்கள். கிருஷ்ணரை இறை தந்தை அல்லது காட்ஃபாதர் என்று சொல்ல முடியாது. ஆத்மா இறை தந்தையே என்று அழைக்கிறது. ஆக அவர் நிராகாரமானவர் ஆகிவிட்டார். என்னை நினைவு செய்யுங்கள் என்று நிராகாரமான தந்தை வந்து ஆத்மாக்களிடம் சொல்கின்றார். நானே பதீத பாவனன் ஆவேன். என்னை ஓ பதீத பாவனா என்று அழைக்கவும் செய்கிறார்கள். கிருஷ்ணரோ மனிதர் அல்லவா? எனக்கு உடல் எதுவும் இல்லை. நான் நிராகாரி. மனிதர்களின் தந்தை அல்ல, ஆத்மாக்களின் தந்தையாவேன். இதை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் அடிக்கடி இந்த தந்தையிடமிருந்து ஆஸ்தியை எடுத்துக்கொள்ளுகின்றோம். இப்போது 84 பிறவிகள் முடிந்துவிட்டது. தந்தை வந்திருக்கின்றார். பாபா பாபா என்று நினைத்தபடியே இருக்க வேண்டும். பாபாவை மிகவும் நினைவு செய்ய வேண்டும். முழு கல்பமும் ஸ்தூலமான தந்தையை நினைத்து வந்தீர்கள். இப்போது தந்தை வந்துள்ளார். மேலும் மனித சிருஷ்டியிலிருந்து அனைத்து ஆத்மாக்களையும் அவர் தன்னுடன் திரும்ப அழைத்துச் செல்லுகிறார். ஏனென்றால் ராவண ராஜ்யத்திலே மனிதர்களுக்கு துர்கதி ஏற்பட்டுள்ளது. ஆகையால் இப்போது தந்தையை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். இப்போது ராவண ராஜ்யமாக உள்ளது என்பதும் கூட மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. ராவணனின் அர்த்தத்தையே புரிந்து கொள்வதில்லை. தசரா கொண்டாடும் ஒரு வழக்கம் ஏற்பட்டுவிட்டது. அவ்வளவுதான். நீங்கள் அர்த்தம் எதுவும் புரிந்து கொண்டிருக்கவில்லை. இப்போது பிறருக்கு
அறிவு கொடுப்பதற்கான, அதாவது ஞானம் கொடுப்பதற்கான அறிவு உங்களுக்கு கிடைத்துள்ளது. ஒருவேளை பிறருக்கு புரிய வைக்க முடியாது என்றால் தானே எதுவும் புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். தந்தையிடம் சிருஷ்டி சக்கரத்தை பற்றிய ஞானம் உள்ளது. நாம் அவருடைய குழந்தைகள் எனும்போது குழந்தைகளிடமும் இந்த ஞானம் இருக்க வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. விகாரங்களின் வாடை வீசக்கூடிய நகைச்சுவையில் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது. தன்னை மிகவும் எச்சரிக்கையுடன் வைத்து கொள்ள வேண்டும். வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது. 2. ஆத்ம அபிமானி ஆவதற்காக அதிகமாக பயிற்சி செய்ய வேண்டும். அனைவருடனும் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும். கெட்ட பார்வை இருக்கக்கூடாது. கெட்ட பார்வை செல்கிறது என்றால், அதாவது விகாரம் நிறைந்த பார்வை செல்கிறது என்றால் தனக்குத்தானே தண்டனை அளித்து கொள்ள வேண்டும். வரதானம். நிரந்தரமான நினைவு மற்றும் சேவையினுடைய சமநிலையின் மூலம் குழந்தை பருவத்தின் குறும்புத்தனத்தை முடித்துவிடக்கூடிய வானப்பிரஸ்த நிலையில் இருப்பவர் ஆகுக. நிரந்தரமான நினைவு மற்றும் சேவையின் சமநிலையின் மூலம் குழந்தை பருவத்தின் குறும்புகளை முடித்துவிடக்கூடிய வானப்பிரஸ்த நிலையில் உள்ளவர் ஆகுக. விளக்கம். சின்ன சின்ன விஷயங்களில் சங்கம யுகத்தின் விலைமதிப்பற்ற நேரத்தை குழந்தை பருவத்தின் குறும்புத்தனத்தின் மூலம் இழந்துவிடக்கூடாது. இப்பொழுது இந்த குறும்புத்தனம் இருப்பது அழகல்ல. தந்தையின் நினைவு மற்றும் சேவை என்ற இந்த ஒரே ஒரு காரியம் மட்டும் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறது. இதை தவிர வேறு எதனுடைய நினைவும் வரக்கூடாது. எழுந்திருக்கும் போதும் கூட நினைவும் மற்றும் சேவை, தூங்கும் பொழுதும் கூட நினைவு மற்றும் சேவை. நிரந்தரமாக இந்த சமநிலை இருக்க வேண்டும். திரிகாலதரிசியாக முக்காலத்தையும் அறிந்தவர் ஆகி குழந்தை பருவத்தின் விஷயங்கள் மற்றும் குழந்தை பருவத்தின் சமஸ்காரங்களுடைய நிறைவு விழாவை நீங்கள் கொண்டாடுங்கள். அப்பொழுதுதான் வானப்பிரஸ்த நிலையில் இருப்பவர் என்று உங்களை கூற முடியும். ஸ்லோகன். அனைத்து பிராப்திகளிலும் நிரம்பியுள்ள ஆத்மாவின் அடையாளம் திருப்தியாகும். எனவே திருப்தியாக இருங்கள் மற்றும் திருப்திப்படுத்துங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நல்லது. இன்றைய அவ்யக்த சமிக்கை. ஏகாந்தம் என்பது ஒன்று ஸ்தூலமானதாக இருக்கிறது, மற்றொன்று சூட்சுமமானதாகவும் இருக்கிறது. ஏகாந்தத்தின் ஆனந்தத்தின் அனுபவசாலியாக நீங்கள் ஆகிவிடுங்கள். பிறகு உங்களுக்கு வெளிமுகமான விஷயங்கள் நல்லதாக தோன்றாது, நன்றாக இருப்பதாக தோன்றாது. அவ்யக்த நிலையை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக ஏகாந்தத்தின் சுவையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒற்றுமையுடன் கூடவே ஏகாந்த பிரியராகவும் ஆக வேண்டும். அதாவது அனைவருடனும் ஒற்றுமையாக இருப்பதுடன் கூடவே தனக்குள்ளே ஏகாந்த பிரியராகவும் இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.